தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற ராஜ பீமா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ராஜ பீமா என்னத்த சொல்கிறதுனே தெரிலங்க எனக்கு. ஆரவ் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு படம் செலக்ட் பண்ணுறாரு, ஒரு டெபியூவா வரப்போறாரு அப்படின்னா இந்த மாதிரி கதையெல்லாமா அவர் செலக்ட் பண்ணுவார்? அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இத்தனைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. லெவலில் இந்த படம் ரிலீஸ் ஆகாமலே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே வந்து மொக்க தான். எந்த ஒரு சீனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. இந்த படத்தில் எதுவுமே நல்லா இருக்குன்னே சொல்ல முடியல. ஒரு சாங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை ஒரு சீனாக இருக்கட்டும், எதுவுமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆரவெலாம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கெல்லாம் இந்த படத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணியே ஒரு நல்ல படமே சூஸ் பண்ணியிருக்கலாம். பார்த்தா இந்த படத்துக்கு டிலே வேறு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான படங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியாலாம் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்லாம் வந்து எதுக்குன்னு ஏன்டா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சு பர்சனலாக சொல்லணும்னா. ஒரு ரொம்ப 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 சுமாரான படம். இங்கே வேறு வழியே இல்லை, ரொம்ப போராக இருக்குது அப்படின்னா கூட இந்த படம் பார்த்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ஓவராலாக நோகேஷ் பிலோ ஆவரேஜ்.